தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருச்சதகம் அப்படிங்கிறதுல முதல் பகுதியாக 1லிருந்து 10 பாடல்கள் வரைக்கும். இதில் 10 பகுதி இருக்குது. 10 பாடல்களாக 100 பாடல்கள் இருக்குது. திருச்சதகம் அப்படிங்கிறதுனால சதகம் என்றால் 100 அப்படிங்கிறது பொருள். இது அந்தாதி முறையில் அமைந்திருக்குது. இந்த பகுதி முழுவதுமே பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடல் திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது. இப்போது இந்த பாடலில் முதல் பகுதி 1லிருந்து 10 பாடல்களை மெய் உணர்தல் அப்படிங்கிற தலைப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த பாடல்களை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. இதன் பொருளாக மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறார்னா, மெய்தான் அரும்பி உடலெல்லாம் புலகித்து, அதாவது ஆனந்தத்தால் புலகித்து, இங்கே இறைவனை கண்டதனால் ஏற்படுகின்ற ஆனந்தம், அதனால் உடல் எல்லாம் சிலிர்க்கிறது, ஆனந்தம் அடைகிறது. அதனால் மெய்தான் அரும்பி. விதிர் விதிர்த்து என்றால் நடுங்கி. நடுங்கு என்பது பயத்தால் மட்டும் ஏற்படுவதல்ல. இப்போது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனந்தத்தினால கண்கள் ததும்புகின்றன, அதையும் கண்ணீர் என்று தான் சொல்கிறோம். அது துக்கத்தால் வருவதல்ல. அதே போல் இறைவனை பார்த்து அந்த மகிழ்ச்சியிலே உடல் நடுங்கி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என். விரை ஆர் கழல் அப்படின்னு சொன்னால் மனம் பொருந்திய திருவடிகள், அதில் மனதை பொருத்தி, மனம் பொருந்திய திருவடிகள்னால் இறைவன் காலடிகளில் அன்பர்களால் மலர்கள் தூவி அர்ச்சிக்கப்படுவதால் அவை மனம் பொருந்தி இருக்கின்றன. அப்படி மனம் பொருந்திய திருவடிகளை குறித்து கைதான் தலை வைத்து, கைகளை மேலே கூப்பி தலையின் மேல் வைத்து கொண்டு கண்ணீர் ததும்பி, கண்களிலே நீர் ததும்புகின்றது. இறைவனை கண்ட ஆனந்த பரவசத்தில் நீர் ததும்புகின்றது. வெதும்பி உள்ளம், அதாவது உள்ளம் வாடி, அதாவது அடைய முடியவில்லையே அப்படிங்கிறத வாடி, பொய்தான் தவிர்ந்து உன்னை, பொய்யெல்லாம் நீக்கி, பொய் இல்லாமல் உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும், அதாவது உன்னை உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய ஜெய வெற்றி உண்டாகட்டும் வணக்கம் அப்படின்னு சொல்லி கைதான், அப்படி கைகளை கூப்பிய கைகளை நெகிழ விடேன், கீழே விடவே மாட்டேன், உடையாய் என்னை கண்டு கொள்ளே, என்னை உடையவனே நீ என்னை கண்டுகொள் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இதில் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறார்? மெய்ப்பொருளான இறைவனை உணர்வது தான் இந்த பாடல், இந்த 10 பாடல்களுடைய குறிப்பிடுவது. இதில் உள்ளம் வெதும்பி பொய் தவிர்ந்து அப்படின்னு சொல்கிறது மன வழிபாடு, மனதிற்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றம், அந்த வழிபாடு. போற்றி ஜெய ஜெய போற்றின்னு மொழியால் வழிபடுவது. மெய் அரும்பி விதிர் விதித்து அப்படின்னு சொல்கிறது உடல். ஆக மனம் மொழி மெய் 3ஆலையும் இறைவனை வழிபடுவது முக்கரண வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்று 3 விதமாகவும் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. இதில் அவர் பொய் தான் தவிர்ந்து அப்படின்ற சொல்கிற வார்த்தையை மாணிக்கவாசக பெருமானுடைய கதையோடு சேர்ந்து நோக்கணும். என்னன்னா, இவருக்கு திருப்பெருந்துறையில் இறைவன் குருவடிவாக காட்சியளித்தார். அப்போ காட்சியளித்து விட்டு அவர் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது காணவில்லை. அடியார்களோடு அவரையும் காணலை, இறைவனையும் காணவில்லை. பதைத்து போகிறார் மாணிக்கவாசக பெருமான். தன்னை மட்டும் விட்டுவிட்டு அனைவரும் இறைவன் அடைந்து விட்டார்களே, அப்படி என்றால் தான் பொய்யன் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளர உதித்து விடுகிறது. அதனால் ஒருவேளை தன்னிடம் ஏதேனும் பொய்மை இருந்ததோ அந்த பொய்யை விட்டு இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாடலுக்கு போகலாம். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே.
எங்கள் உத்தமனே. உத்தமன் என்ற வார்த்தை இறைவனுக்கு மட்டும்தான் தகும். ஏன்னா உத்தமன் என்றாலே நற்குணங்கள் பொருந்தியவன் அப்படிங்கிற பொருளில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் மேலானவன் அப்படிங்கிற பொருள் உயர்ந்தவன், நற்குணங்கள் பொருந்திய உயர்ந்த தலைவன், அவனைத்தான் உத்தமன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. அதாவது புரந்தரன் என்றால் இந்திரன், இந்திரன் திருமால், அயன் என்றால் பிரம்மா, இவங்க 3 பேருடைய வாழ்வு. அந்த வாழ்வை நான் ஒரு பொருளாக கொள்ள மாட்டேன், கொள்ளேன் அப்படிங்கிறாரு இவர். எனக்கு அந்த வாழ்வு வேண்டாம். அவங்களுக்கு இந்திரபோகம், அப்புறம் மால் அயன் அவர்களுடைய உலகம் எல்லாம் எனக்கு வேண்டாம். குடி கெடினும், என்னுடைய குடியே கெட்டுப்போவதாக இருந்தாலும், நல்லே நினதடியாரோடல்லால், உனது அடியவர்களோடு மட்டும்தான் நான் நட்பு கொள்வேன். அதாவது உன் மீது அன்பு கொண்ட சிவன் அடியார்களோடு மட்டுமே தான் நான் நட்பு கொள்வேன். நரகம் புகினும், அதற்காக எனக்கு நரகமே கிடைத்தாலும், ஏன்னால் சிவனடியார்களோடு நட்பு கொண்ட பிறகு நரகம் அடையாது திண்ணம் அவருக்கு. ஆனால் நரகமே புகினும் எள்ளேன் திருவருளாலே, உனது திருவருள் கிடைக்க பெற்றதுனால அதை நான் இகழமாட்டேன் அப்படிங்கிறாரு. எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா. அப்படி உன்னுடைய திருவருளாலே நரகத்தில் இருக்க பெற்றாலும் நான் அதை எள்ளமாட்டேன், இகழமாட்டேன் அப்படிங்கிறாரு. உள்ளேன் பிற தெய்வம், உன்னை அல்லாமல், அதாவது உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே, எங்கள் உத்தமனே, உன்னை அல்லாது பிற தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்த பாடலை போகலாம். 3வது பாடல். இதில் இது அந்தாதி வகையில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். அதனால் ஒன்றொன்று அடியும் முடிகிறதுலேருந்து அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். முதல் பாட்டு கொள்ளே அப்படின்னு முடிஞ்சது, கொள்ளேன்னு ஆரம்பித்தது. அடுத்தது உத்தமனே என்று முடிந்தது, உத்தமன் அப்படின்னு ஆரம்பிக்குது. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே. அதாவது உத்தமன் அப்படின்னு இறைவனை சொல்கிறாரு. நற்குணம் உடைய மேலோன், அத்தன் எங்களுக்கு தந்தை போன்றவன், தந்தையானவன், உடையான் எல்லாவற்றையும் உடையவன், அடியே நினைந்துருகி அவனுடைய திருவடிகளையே நினைந்து உருகி மத்த மனத்தோடு, நான் களிப்பு கொண்ட மனத்தோடு, மத்தம் என்ற களிப்பு, உன்மத்தம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இறைவனுடைய திருவடிகளை நினைத்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த களித்த மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவில், இவன் பைத்தியம் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட அப்படின்னா இவர் ஒரு மனநிலையில் இருக்கிறார். சிவானந்தத்தில் திளைத்து சிவனுடைய உருவத்தை நினைத்து இவருடைய மனம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால இவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற செயலோடு அவர் மனத்துக்கு தொடர்பு இல்லை. ஏதோ செய்கிறார், உலகாயதத்தில் ஏதோ செய்கிறார். ஆனால் பிறருக்கு இவர் பைத்தியம் போல தோன்றுகின்றது. இவர் மனதில் உள்ளதை நினைத்து அதற்கு ஏற்ப பேசுகிறாரு. ஆனால் அவருடைய பேச்சும் செயலும் மாறுபட்டு இருக்கிறதுனால பிறர் இவனை மாலிவன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஞானப்பித்து என்பதை கூட அவர்களுக்கு தெரியலை, இவனுக்கு பைத்தியம் அப்படி என்று நினைக்கிறார்கள். அப்படி தன்னுடைய மனநினைவில் ஒத்தனை சொல்லிட, தனக்கு தோன்றியதை சொல்ல ஊரூர் திரிந்தியவரும், மற்ற ஊர்களிலே இவர் திரிந்து போக எல்லோரும் தத்தம் மனத்தன் தங்கள் மனதிலே தோன்றியதை பேச, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே, எப்பொழுது நான் சாவதுவே அப்படிங்கிறது செயலற்றிருப்பது அப்படிங்கிறது பொருள். அசைவற்றி இருப்பது, அதுதான் இங்கே சாவதுவே என்பதற்கு பொருள். அதாவது இவருடைய உள்ளம் இறைவனுடைய திருவடிகளில் நினைத்து சிவானந்தத்தில் திளைத்து இருக்கிறது. ஆனால் மனமும் வேறு ஏதோ உடலுக்கும் மனதுக்கும் இடையிலே ஒரு சின்ன தொடர்பு இருக்குது இல்லையா? அதனால் பிறர் இவரை பழிக்கும் பொழுது ஏதோ காதில் விழுகுது, அது கூட விழக்கூடாது என்று நினைக்கிறார் அவர். அந்த வார்த்தைகள் கூட தன்னுடைய காதிலே விழ வேண்டாம், செயலற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை கேட்கிறாரு இறைவனிடம். எஞ்ஞான்றுகள் சாவதுவே, அதை கூட பெறாமல் முழுவதுமாக சிவனில் ஆழ வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு. அடுத்த பாடலை பார்க்கலாம். இங்கே சாவதுவேன்னு முடிச்சார் இல்லையா? சாவ முன்னாள் அப்படின்னு ஆரம்பிக்குது 4வது பாட்டு. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் அஞ்சி ஆவயந்தாய் என்ற விதாவிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே. என்ன சொல்கிறாருன்னு, சாவ முன்னாள், அதாவது முன்காலத்திலே இறப்பதற்கு முன்னால்
தக்கன் வேள்வி தகர்த்தின்று. தக்கன் என்பவன் வேள்வி செய்தான். இந்த தக்கன் யார் என்றால் உமாதேவி தாக்ஷாயினியாக தக்கனுக்கு மகளாக பிறக்கின்றார். அப்பொழுது அவருக்கு விருப்பம் இல்லாத சிவபெருமானை, அதாவது உமாதேவிக்கு விருப்பம் உண்டு, தக்கனுக்கு விருப்பம் இல்லை, சிவபெருமானை மணந்து கொள்கிறார். அதனால் தக்கன் ஒரு வேள்வி செய்து பிற தேவர்களுக்கெல்லாம் அவிர் அளிக்கிறான். சிவபெருமானை அவன் அலட்சியம் செய்கிறான். அப்பொழுது அந்த தக்கனுடைய வேள்விக்கு பல தேவர்கள் செல்கிறாங்க. அவங்க அந்த வேள்வி தகர்த்தின்று அப்படின்னா அங்கே படைக்கப்பட்ட அவிராக படைக்கப்பட்ட ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டு விட்டு நஞ்சம் அஞ்சி, அப்படி சாப்பிட்டவர்கள் நஞ்சு என்றால் மட்டும் அச்சப்பட்டார்களாம். எப்பொழுது இந்த நஞ்சு என்றால் பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி என்கிற அந்த மத்தாக அவர்கள் அந்த பாம்பை வைத்து கடையும் பொழுது அது கொடிய விஷத்தை கக்குகிறது. அதற்கு பயந்து அவர்கள் சிவபெருமானை சரணடைகிறார்களாம். இந்த வேள்வி தகர்த்தின்று அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த நஞ்சுக்கு அஞ்சி ஆவயந்தாய் அப்படின்னா, இங்கே ஆவயந்தாய் அப்படின்னா, ஆவ என்றால் ஐயோ எங்கள் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை என்று அவிதாவிடும் என்றால் முறையிட்டு, அவிதாவிடும் என்றால் முறையிடும். நம்மவர் அவரே, நம்மவர் அப்படின்னு அவங்கள ஏன் சொல்கிறாருன்னா அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. இறைவனுக்கு சிவபெருமானுக்கு மட்டும்தான் பிறப்பிறப்பு இல்லை, அதனால் அவங்களையும் நம்மவர் என்று நம்மோடு சேர்த்துட்டார். நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும், மூவர் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிரானோடு அவங்கள சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு இவர். அவங்க எப்படி அவரோடு சேர முடியும்? இவங்க விஷத்தை அருந்தவில்லை, அதுக்கு பயந்தாங்க. ஆனால் அவர் விஷத்தை அருந்தினாரே. அவங்க மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல், விண்ணை ஆண்டு மண்மேல், இந்த மண்மேல் தேவர் என்றே இருமாந்து, தாங்கள் தேவர்கள் என்று இருமாந்து செருக்குற்று இருக்கின்றனரே. என்ன பாவம் திரிதவர், அவர்கள் என்ன பாவம் செய்கின்றார்களே அப்படின்றார் இவர். அதாவது இவருடைய கருத்திலே சிவபெருமான் தான் முதன்மையானவர் அப்படிங்கிற கருத்து தொனிக்கிறது இந்த பாட்டிலே. இதில் திரிதவரே அப்படின்னு முடியுது. அடுத்த பாட்டு, 5வது பாட்டு தவமே அப்படின்னு ஆரம்பிக்குது. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன், உனக்கன்பருள்ளான் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன், நின் திருவடிக்காம் பவமே கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. இதில் தவமே புரிந்திலன், இறைவனுடைய திருவடிகளிலே சென்று அடைவதற்கு, அதாவது எப்பொழுதும் அவனுடைய காலடியில் இருப்பதற்கு, சிவபுரம் செல்வதற்கு, வீடு பேரு தான் சிவபுரம், அந்த வீடு பேரு அடைவதற்கு நான் தவமே புரிந்திலேன் அப்படிங்கிறார். நான் தவம் செய்யவில்லை. தவம் என்பது இங்கே பலவிதமான விரதங்களை குறிக்கிறது, உடலை வருத்தி செய்கின்றது தவம். அப்படி நான் தவம் புரியவில்லை. தன்மலரிட்டு, குளிர்ந்த மலர்களை இட்டு முட்டாது இறைஞ்சேன், இடைவிடாமல், முட்டாது என்றால் இடைவிடாமல் நான் இறைஞ்சேன் அப்படின்னா இறைவனிடம் கதறி அழவில்லை. அவமே பிறந்த அருவினையேன், வீணாக, அவமே என்றால் வீணாய், பிறந்த அருவினையேன், கொடிய வினைகளை உடையவன் நான். உனக்கு அன்பருள்ளான் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன், உனக்கு அன்பர்களுடைய மனத்திற்குள்ளே நீ உரைகின்றாய். அன்பர் உள்ளான் சிவமே, அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற சிவம் ஆகிய அந்த பொருள் மங்களத்தை, பெருந்திரு பெறுகின்ற செல்வம், அந்த செல்வத்தையும் அடையவில்லை, எய்திற்றிலேன் எய்தவில்லை அப்படிங்கிறாரு. அதாவது உனக்கு அன்பர்களுடைய மனத்திலே சிவம் அவர்களுக்கு, அவர்கள் உன்னை துதிக்கின்றார்கள், அவர்களுடைய மனத்திலே நீ இருக்கின்றார், அதையும் நான் அடையவில்லை அப்படிங்கிறாரு. நின் திருவடிக்காம், சரி எனக்கு நீ என்னதான் செய்யணும் அப்படின்னாலும் உன்னுடைய திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய், அதாவது இந்த பிறப்பிலேயாவது என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கொள், அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே, என்னை எனக்கு மேலானவனே அப்படிங்கிறாரு. பவமே என்றால் பிறப்பு, இந்த பிறப்பிலாவது எனக்கு உன்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்ளும் அருளை கொடுப்பாயாக அப்படின்னு கேட்கிறாரு. பரம்பரனே அப்படின்னு அடுத்த பாடல், 6வது பாடல் பறந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. பறந்து பல் ஆய்மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே நின்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. இந்த பாடல் பறந்து பல் ஆய்மலரிட்டு, பறந்துனா பல இடங்களெல்லாம் அலைந்து திரிந்து பலவிதமான நல்ல மலர்களை தேர்ந்தெடுத்து, அதாவது வண்டு ஊதாத மலர்களை தேர்ந்து எடுத்து முட்டாதபடியே இறைஞ்சி,
முட்டாது அடியே, முட்டாதுன்னா இடைவிடாமல் உன்னுடைய அடிகளை இறைஞ்சி, முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம். இறந்த என்பது அதாவது கெஞ்சி பெறுவது, இறப்பது, யாசிப்பது. அப்படி எல்லாமே எதெல்லாம் கேட்டாலும் அந்த இறைவன் தருவான் அப்படின்னு. இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் அப்படின்னு நினைக்கின்ற அன்பர்களின் உள்ளமானது, அந்த உள்ளத்திலே கறந்து நில்லா கள்வனே, மறைந்திருந்து நிலை பெறாமல் நிற்கின்ற கள்வன் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த இடத்திலே அவர்கள் ஒரு உலகியல் ரீதியாக சில பேர் என்ன செய்கிறாங்க, கடவுளை வணங்கும் போது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டவற்றை எல்லாம் இறைவனுடைய அடியை கேட்டு இறைஞ்சி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் அருள் புரிகிறார் இறைவன். ஆனால் அப்படி கேட்டு இறைஞ்சி பெறுவதுடைய மனதிலே அவர் நிலையாக உறைவதில்லை. சரி, அவர் விட்டுட்டு போயிடுறாரா என்றால் இருக்கிறார், கறந்து அதாவது மறைந்து இருக்கிறார். மறைந்து அவர்கள் செயலை கண்டு நகையாடியபடியே இருக்கின்றான். அதுதான் இங்கே பொருள். கறந்து நில்லா கள்வனே, அதாவது நிலை பெற்று நில்லாத கள்வனாக இருக்கின்றார். நின்றன் வார்கழற்கு அன்பெனக்கு, உன்னுடைய நீண்ட வார்கழல்னா கழல் அணிந்த கால்களுக்கு, அதன் மீது எனக்கு அன்பு, அந்த அன்பை அதன் மீது அன்பு கொண்டாடும்படியான ஒரு நிலையை எனக்கு நிரந்தரமாய் அருளாய். எப்பொழுதும் உண்டாகும்படி நீ அருள் செய்ய வேண்டும். எப்பொழுது நிரந்தரமாக இறைவனுடைய அருளை மனம் எண்ணும் அப்படின்னா, இப்படி சில துன்பம் வரும்போது மட்டும் இறைஞ்சி பெறுவது, அது கிடைச்ச உடனே விட்டு விடுவது அப்படின்னு இல்லாமல் எப்பொழுதும் அவனுடைய திருவடி, அதுவும் எதற்காக என்றால் மேலான வீடு பேறு அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில், அற்பமான பொருட்களுக்காக இல்லை. அதான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே, உன்னை போற்றி பாட முழுவதுமே, அதாவது முழுவதும் நிரந்தரமாக எனக்கு உனது அருள் வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். அடுத்த பாடலுக்கு பார்க்கலாம். இங்கே முழுவதுமேனு முடிஞ்சது. அடுத்து 7வது பாட்டு. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்குந் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோலுரித்து உன்மத்தம் மேற்கொண்டு உழிதருமே. இந்த பாட்டுக்கு பொருளை பார்க்கலாம். முழுவதும் கண்டவனை, முழுவதும் கண்டவன் யாருன்னா பிரம்மா, அதாவது எல்லாவற்றையும் படைத்தவன் பிரம்மா. அதனால் முழுவதும் கண்டவனை படைத்தான். அந்த பிரம்மாவையும் படைத்தவன் யாருன்னா திருமால். அவருடைய திரு உந்தியிலிருந்து, உந்தி கமலத்திலிருந்து படைத்தார் திருமால் பிரம்மனை. அதனால் இங்கே பிரம்மனை படைத்த திருமால் என்ன செய்தாரா, முடி சாய்த்து முன்னாள் ஒரு நாள் தன்னுடைய தலைமுடியை சாய்த்து செழுமலர் கொண்டு எங்குந்தேட, கைகளிலே செழுமலர் வழமையான மலரை கொண்டு எங்கு தேட, எல்லா இடங்களிலும் அவருடைய திருவடிகளை தேடுகிறார். செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன், ஆனால் அதுக்கெல்லாம் அவன் அப்பாலாக இருக்கிறவன். அதாவது திருமால் தேடி பார்க்கும் பொழுது அப்பாலன். இப்பால் இங்கே என்ன செய்கிறான், இப்பால் எம்பிரான் என்னுடைய பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி, கழுது என்றால் பேய், சுடுகாட்டிலே அதாவது மயானத்திலே பேய்களோடு கழுதொடு காட்டிடை நாடகமாடி கூத்தாடி கதியிலியாய், அதாவது இங்கே மயானத்திலே கூத்தாடுகின்றான். அங்கே அவனுக்கு காண முடியாமல் அப்பால் இருக்கின்றான். இங்கே மயானத்திலே எளிமையானவனாக பேய்களோடு கூத்தாடி கொண்டிருக்கின்றான். கதியிலியால், இறைவனை கதியிலி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கதி என்றால் என்னன்னா, அதுதான் அடையக்கூடிய கடைசி இறுதி வழி. அதாவது இறைவன் தான் கதி, அனைவருக்கும் கதி இறைவன் தான். ஆனால் இறைவனுக்கு கதியே இல்லை அப்படிங்கிறார் இவர். அவனைத்தான் எல்லாரும் அடையணும், அவன் அடையக்கூடிய இடமே இல்லை அப்படின்றதுனால கதியிலியாய் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக இருக்குது. கதியிலியாய் உழுவையின் தோல் உரித்து, உழுவை என்றால் புலி, அந்த புலித்தோலை உரித்து உன்மத்தம் மேற்கொண்டு களிப்பு கொண்டு உழித்தருமே திரிகின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உழுவையின் தோல் உரித்து அப்படிங்கிறது தாருகாவனத்து முனிவர்களின் செருக்கை அடக்குவதற்காக அவர்கள் அனுப்பிய புலியை அழித்து அதன் தோலை உரித்து உடுத்து கொண்டான். அதோடு அவன் உழித்தருமே, உழித்தரும் என்றால் திரிகின்றவன், அவ்வாறு திரிகின்றான் அப்படின்னு இறைவனுடைய தன்மையை பற்றி கூறுகிறார். அடுத்து 8வது பாடலை பார்க்கலாம். உழிதருமேன் முடிஞ்சது. உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரும் காலம் எக்காலம் வருவது வந்தற்பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை
கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே, அவை காத்தெம்மை காப்பவனே. சரி, இப்போது உளிதரு காலம், உளி என்றால் அசைகின்றன்னு சொன்னேன், அசைகின்ற காற்று, கனல் நெருப்பு, புனலோடு மண்ணும், நீர் மண் நிலம், அதாவது மண் என்றால் நிலம், விண் ஆகாயம். ஆக இந்த பஞ்சபூதங்களையும் குறிப்பிடுகிறார். அதாவது காற்று, தீ, நீர், நிலம், ஆகாயம், இவை இழிதரும் காலம். இங்கே இழிதரும் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உளிதரு கால் அப்படிங்கிறது, அதாவது தோன்றுகின்ற காலம், இவையெல்லாம் சூக்குமத்திலிருந்து படைக்கப்பட்டன. அதனால் உளிதரும் அப்படிங்கிறது படைக்கப்பட்ட கால தோற்றத்தை குறிக்குது. இழிதரும் காலம் என்பது நிலை பற்றி காப்பது, நிலை பற்றி இருப்பது. அந்த காலம் எக்காலம், அது எப்பொழுதோ அப்பொழுது வருவது வந்த பின் உளிதரு காலத்தை, அதாவது இறுதி காலத்திலே உன் அடியேன், அழிக்கும் காலம், உழிதரு காலம்னா அழிக்கும் காலம், உன் அடியேன் உன் அடியவனாகிய நான் செய்த வல்வினையை, செய்த வலிய வினையை கழிதரு காலமுமாய், அதை கழித்து கொண்டு செல்கின்ற கழிக்கின்ற காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே, அவற்றிலிருந்து அந்த வல்வினையில் இருந்து காத்து என்னை காக்கின்றவனே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உளித்தரு, இழித்தரு, கழித்தரு அப்படிங்கிற 3 படைத்து காத்து அழிக்கின்ற செயல்களை குறிக்குது. அருளுவதையும் அழிக்கின்ற செயலிலேயே வைத்திருக்கிறாரு. மறைத்தலும் அவருடைய தொழில்தான், அதையும் அவர் அழித்த பின் செய்கின்றார். இங்கே காலத்தத்துவமாய் விளங்குகின்ற இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கால பைரவரே இவருக்கு காவல் தெய்வமாக இருப்பதை நம்ம காசியில் பார்த்துருக்குறோம். நம்ம இவரே கால தத்துவமாய் விளங்குகின்றான் இறைவன். காலத்தின் வழியாக இவன் தன்னுடைய செயல்களை செய்கின்றான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இங்கே 50 பூதங்கள், அதாவது 50 பூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இவை எல்லாவற்றையும் படைக்கிற காலம், படைத்து அவை நிலை பெற்று வந்த பின் இறுதி காலத்திலே என்னுடைய வலிய வினைகளை எல்லாம் அழிப்பாய், என்னை காப்பாய் அப்படின்னு இவர் வேண்டிக் கொள்கிறார். அடுத்த பாட்டு இதில் காப்பவனே அப்படின்னு முடிஞ்சது. இதில் பவன் அப்படின்னு ஆரம்பிக்குது. பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான், என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. இங்கே பவன் எம்பிரான் அப்படின்னா பிறப்புக்கு காரணமான என்னுடைய பிரான், தலைவன், அதாவது அனைத்து பிறப்புகளுக்கும் காரணமான தலைவன். அவன் பனிமாமதி கண்ணி அப்படின்னா குளிர்ந்த நிலவு, அதை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்றவன், சந்திரனை சூடிக்கொண்டிருக்கிறவன். அந்த கதைகளை உங்களுக்கு தெரியும். சந்திரனுடைய செருக்கை அடக்குவதற்காக, அதாவது சந்திரன் மீது அருள் கொண்டு சூடிக்கொண்டான். எப்படின்னா தக்கனுடைய பெண்கள், அந்த உமாதேவி கதையை முன்னாடி சொன்னோம், தக்கனுடைய வேள்வியேற்றிய போது அந்த தக்கனுக்கு பிறந்தவர்களும் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு மணமுடித்து கொடுக்க அவன் ரோஹிணியிடம் மட்டுமே அதிக அளவிற்கு அன்பு காட்டுறான். அதனால தக்கன் கோபம் கொண்டு அவனுடைய கலைகள் தேயணும்னு சபிக்கிறாரு. அப்பொழுது அவன் இறைவனிடம், சிவபெருமானிடம் முறையிட சிவன் அவர் மீது கருணை கொண்டு அவனை தன்னுடைய ஒரு கலையாய் உள்ள சந்திரனை தன்னுடைய தலையிலே அணிந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒரு கதை. அதுதான் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், அதாவது விண்ணுள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவன். சிவன் எம்பிரான் என்னுடைய தலைவன் என்னை ஆண்டு கொண்டான், அவனே என்னை ஆட்கொண்டான். என் சிறுமை கண்டும் என்னுடைய கீழான தன்மை கண்டும் அவன் எம்பிரான் என்ன, என்னுடைய கீழான தன்மை கண்டும் அவன் என்னை ஆண்டு கொண்டு என்னை பணி கொண்டான். நான் அடிமை என்றும் அவன் என்னை ஆண்டவன் என்றும் அந்த தன்மையிலிருந்து அவன் விலகவில்லை. என்னுடைய சிறுமை கண்டும் அவன் எனக்கு அந்த அருள் புரிந்தான். அதனால் அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசை இத்தகைய தன்மையே புவன் எம்பிரான், இந்த உலகமானது எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. இந்த உலகமாவது பேசட்டும். என்ன பேசட்டும்? அவன் ஆண்டு கொண்டவன், நான் ஆட்படுகின்றவன் அப்படிங்கிற இறைவனுடைய தன்மையை இந்த உலகம் சொல்லட்டும் அப்படிங்கிறாரு அவர். அடுத்த பாடலுக்கு போகலாம். இயம்புகவே, அதில் புகவே அப்படின்னு ஆரம்பிக்குது 10வது பாடல். புகவே தகேன் உனக்கன்பருள்
யான் என் பொல்லா மணியே, தகவே எனை உனக்காட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி. அண்ணா அமுதே, நகவே தரும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. புகவே தகேன், அதாவது உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் நான் செல்லுவதற்கே தகுதி இல்லாதவன், அதற்குள் புகுவதற்கே தகுதி இல்லாதவன். புகவே தகேன் உனக்கன்பருள். யான் என் பொல்லாமணியே, நான் அப்படிப்பட்டவன், என்னுடைய பொல்லாமணியே அப்படின்னு சொன்னால் துளையிடப்படாத மாணிக்கம் போன்றவனே. தகவே என்னை உனக்காட்கொண்ட தன்மை, என்னை ஆண்டு கொண்ட தன்மை தகுதியோ, எனக்கு இந்த தகுதி கிடைப்பதற்கு அரியது, உனக்கு இது தகுதியா, நானும் கீழானவன் அப்படிங்கிறாரு. எப்புண்மையரை, எப்படிப்பட்ட கீழானவர்களையும் மிகவே உயர்த்தி, மேலே உயர்த்தி விண்ணோரை பணித்தி, அவர்களை தேவர்களுக்கும் மேலாக வைக்கின்றாய், தேவர்களையும் பணியச் செய்கின்றாய் அவர்களுக்கு. விண்ணோரை பணித்தி. அண்ணா அமுதே, அண்ணா எம்முடைய தலைவனே, அமுதே அமுதம் போன்றவனே, நகவே தரும், அதாவது நினைத்தால் சிரிப்பு தான் வரும், நகைப்புக்கு இடமாகும். எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே, என்னை நீ செய்த இந்த நாடகமானது சிரிப்பையே தரும், நகைப்பையே தரும் அப்படிங்கிறாரு. அதாவது இறைவனுடைய தன்மை எப்படிப்பட்ட கீழானவரையும் அவனுடைய அருள் காரணமாக, அவர்களுடைய நல்ல தன்மை காரணமாக உயர்த்தி வைத்தலும், இந்த உலகியலிலே எல்லாம் கிடைத்தவர்களையும் கூட இவன் அருள் இல்லாமல் இருப்பதனால் தாழ்த்துவதும் அவனுடைய நாடகம் அப்படிங்கிறாரு இவர். ஆக இந்த திருச்சதகத்தில் 1 முதல் 10 பாடல்களை பற்றி பார்த்தோம். இது மெய்யுணர்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருகிறது. நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். ராஜி.